என்னடா மாங்காய் வச்சுட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது கோமாங்காங்க. இது புளிப்பும் இருக்கு, இனிப்புள்ள மாங்காய் இருக்கும். இந்த புளிப்பு மாங்காய் வச்சுதான் ஒரு ஜாம் செய்ய போறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படியே உப்போட சாப்பிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் பெருசா இருந்ததுன்னா 2 பீஸா போட்டுக்கோங்க. சின்னதா இருந்ததுன்னா சின்னதாவே இப்படி நீளமா கூட நம்ம போட்டுக்கலாம். குக்கர்ல இந்த மாங்காய் அறுத்து வச்ச மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு பிஞ்சளவு கல்லுப்பு, ஒரு சின்ன ஸ்பூனு வரமிளகாத்தூள், இனிப்புக்கு தகுந்த வெல்லம் 1/4 கிலோ. நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு விசில் குட்டு எடுத்து பாருங்க. நல்லா வெந்திருந்ததுன்னா ஓகே, இல்லாட்டி இன்னொரு விசில் குட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாவ், சூப்பரா இருக்குது பாருங்க. இப்படி இருக்குதா? இந்த ஜாம் அப்படியே இந்த கெட்டியோட எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு ஊதி சாப்பிட்டா செமையா இருக்கும். சூப்பரா இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க.